அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரோஸ் செடியில வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான த்ரிப்ஸ் இலைப்பேன் தாக்குதலை பத்தி தான் பார்க்க போறோம். இதனோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு வகையான சாருறிஞ்சு பூச்சிகள் அப்படிங்கறனால இலைகளுக்கு அடியில இருந்து சாறுகள் உரியறதுனால இலைகள் மேற்பரப்புல என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளை நிறத்துல கோடுகள் இருக்கும். சில்வரி ஸ்ட்ரீக்னு சொல்லக்கூடிய கோடுகள் ஏற்படும். இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் நோக்கி சுருண்டு போன மாதிரி சுருங்கி போயிருக்கும். அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொட்டுக்கள் எல்லாம் கருகி போயிடும். மலர்றதுக்கு முன்னாடியே கருகிடும். பூ இதழ்கள் சப்போஸ் மலர்ந்துருச்சு அப்படின்னா அதோட இதழ் பகுதி எல்லாமே எப்படி இருக்குன்னா கருகி போன மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய தயாரிப்பான அல்மைட்டி இன்ஃபினிட்டி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அல்மைட்டி இதுல 11 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இப்ப இது என்ன பண்ணுனா வேர் வளர்ச்சி தன்மையும் பூக்கிற தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுல இது 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா செடியில இருக்கக்கூடிய இலைப்பேன் மட்டும் இல்லாத அனைத்து வகையான பூச்சிகளையுமே இது மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 பாக்கெட் பயன்படுத்தணும். 2ல இருந்து 4 நாளைக்கு தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு மொத்தம் 3 டோஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலமாவோ, 2வது மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமாவோ கொடுக்கணும். இந்த வேர் சிகிச்சை அப்படிங்கும்போது நீங்க ட்ரிப் போட்டிருந்தீங்கன்னா அந்த சொட்டு நீர்லயே நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். எனவே ரோஸ் சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களும் அல்மைட்டி இன்ஃபினிட்டி 2த்தையும் வாங்கி பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383417036